நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், பொருளாதாரத்துல ஒரு உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். 2026 ஆரம்பிச்சு 2 மாசம் முடிய போகுது. இப்பவும் எதுவும் ஆரம்பிக்காம அதே இடத்துல தான் இருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நண்பா, இந்த உலகம் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கு. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துகிட்டே போகுது. பழைய டெக்னாலஜியை வச்சு இப்பவும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுதான் மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு நாம இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்மளோட இந்திய பொருளாதாரத்துல வெறும் 10,000 20,000 சம்பாதிக்கிற சாதாரண மனுஷனால எப்படி முன்னேற முடியும்? வெறுமனே கனவு கண்டா மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. அந்த கனவை நினைவாக்க சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு சில பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த பக்கெட் லிஸ்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு தகுந்த தொழிலை உருவாக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. அதனால லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நம்ம பக்கெட் லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போறது த ட்ராஷ் பக்கெட். எவனாவது ஒருத்தன் ஈஸியா பணம் சம்பாதிச்சான்னு தெரிஞ்சா உடனே எல்லாரும் அந்த பக்கம் ஓடுவோம். ஆனா 2026 அந்த வேகம் உங்களை நடுத்தெருவில் நிறுத்திடும். எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதை எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுல முதலாவதா இந்த ஆன்லைன்ல பாட்டு கேட்டா பணம், விளம்பரம் பார்த்தா பணம்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது சுத்த ஏமாற்று வேலை. உங்க போனையும் டேட்டாவையும் அவங்க காலி பண்ணுவாங்க. ஆனா உங்க கைக்கு வர்றது வெறும் சொற்ப காசா தான் இருக்கும். இதெல்லாம் உங்க உழைப்ப கிள்ளுக்கிறையா நினைக்கிற வேலை. இதையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அடுத்ததா இந்த ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் கொடுக்கிற டெலிகிராம் குரூப்ஸ். யாரோ ஒருத்தன் ஸ்கிரீன்ஷாட் போடுறான்னு நம்பி நீங்க கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை தெரியாத ஷேர்ல போடாதீங்க. இது ஒரு வகையான போதை மாதிரி. ஒரு நாள் லாபம் வரும், ஆனா அடுத்த நாள் உங்க தூக்கத்தை கெடுத்துரும். நம்ம இந்திய சந்தை இப்ப ரொம்ப விவரமா இருக்கு. அங்க அரைகுறை அறிவோட நுழையிறது தற்கொலைக்கு சமம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி விளையாடுற கேம்ஸ். ரம்மி ஆடுனா கோடி கோடியா வரும்னு டிவில விளம்பரம் வரும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஆப்பை உருவாக்குனவன் தான் கோடி ஆகிறான். விளையாடுறவன் கடன்காரன தான் ஆகிறான். இது உங்க நேரத்தை மட்டும் இல்லாம உங்க குடும்ப நிம்மதியையும் சேர்த்து அழிச்சிடும். அப்புறம் இந்த கேப்சா ஒர்க்ஸ், சின்ன சின்ன டேட்டா என்ட்ரி வேலை, இதெல்லாம் நம்பி இனிமே இறங்காதீங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் சாஃப்ட்வேர்ஸ் நீங்க 1 மணி நேரம் செய்யற வேலையா ஒரு செகண்ட்ல செஞ்சு முடிக்குது. பழைய காலத்து மாட்டு வண்டியில போய் ராக்கெட் கூட போட்டி போட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, காணல் நீரை நம்பி மான்கள் ஏமாந்த கதைன்னு. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போனா வெறும் மணலா தான் இருக்கும். இந்த குப்பை ஐடியாக்களும் அப்படிதான். இதுல டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க மேல முதலீடு பண்ணுங்க. உங்க திறமையை வளர்த்துக்கோங்க. எவனோ ஒருத்தன் போடுற பிச்சைக்கு காத்துக்கிட்டு இருக்காம நீங்களே மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு வளரணும். அதுதான் உண்மையான கெத்து. இந்த தேவையில்லாத ஆசைகளை முதல்ல மனசுல இருந்து டெலீட் பண்ணுங்க. அப்பதான் உருப்படியான விஷயம் உள்ள போகும். இரண்டாவதா ஈஸி பக்கெட். வாழ்க்கையில இப்பதான் முதல் அடியை எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ரூட் மேப் வேணும். பெரிய முதலீடு இல்லாம உங்ககிட்ட இருக்கிற அறிவையும் நேரத்தையும் வச்சு எப்படி கை நிறைய சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாம். இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ இருக்கிற இந்தியன் மார்க்கெட்ல பயங்கர டிமாண்ட்ல இருக்கு. முதல்ல இந்த டிஜிட்டல் விளம்பர வடிவமைப்பு, அதாவது தம்ப்நெயில், விஷுவல் ஹூக் டிசைனிங், அந்த மாதிரி. இப்போ இருக்கிற காலத்துல ஒரு கடை வச்சிருக்கிறவங்களுக்கோ இல்ல ஒரு சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கோ அவங்க பொருளை மத்தவங்க கண்ணில் படுற மாதிரி காட்ட தெரியல. நீங்க ஒரு சாதாரண போனை வச்சுக்கிட்டு ஜனங்களை டக்குன்னு திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி கவர்ச்சிகரமான போஸ்டர்களோ இல்ல வீடியோவோட ஆரம்ப காட்சிகளை செஞ்சு கொடுத்தா போதும். ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கோ இல்ல ஒரு நகைக்கடை ஆஃபருக்கோ நீங்க பண்ற அந்த ஒரு டிசைன் அவங்களுக்கு பல வாடிக்கையாளர்களை கொண்டு வரும். இதனால அவங்களுக்கு பல லாபம் கிடைக்கும், உங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். அடுத்ததா வாடிக்கையாளரோட சேவையை ஆட்டோமேட் பண்றது. நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மளிகை கடைகள், துணி கடைகள், இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஷோரூம்ல ஒரு நாளைக்கு 100 பேர் போன் பண்ணி கடை எப்போ திறக்கும், இந்த பொருள் ஸ்டாக் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த முதலாளிக்கு இதுக்கு பதில் சொல்லவே நேரம் சரியா இருக்கும். நீங்க அந்த இடத்துல போய் வாட்ஸ்அப் அல்லது வெப்சைட் மூலமா தானாவே பதில் சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடுத்தா அவருடைய தலைவலி பாதியா குறைஞ்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் நீங்க டார்கெட் பண்ணாவே போதும், மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகமா சம்பாதிக்க முடியும். மூணாவதா நிர்வாக ஒருங்கிணைப்பு பணிகள். பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க அவங்க வேலையில ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்களுக்கு வர முக்கியமான தகவல்களை வரிசைப்படுத்துறது, அவங்களுடைய பயண திட்டங்களை சரி பண்றது, முக்கியமான டாக்குமெண்ட்ஸை மேனேஜ் பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கும். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே அவங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இந்த வேலையை பிரிச்சு கொடுத்தா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. இதுக்காக அவங்க உங்களுக்கு சம்பளத்தை விட அதிகமாகவே ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. நாலாவதா பில்ட் அ கனெக்ஷன். இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் பிஸியா இருக்கிற நீங்க பிசினஸ்ல ஆர்வமா இருக்கேன்னு சொல்லி நிறைய பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அங்க நீங்க ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண நினைக்கிறது ரொம்ப
ரொம்ப கடினமான விஷயம். பிசினஸ்ல ஆர்வமா இருக்கிற நீங்க எத்தனை பேர் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க? லிங்க்டின்ல வேலைக்கு தேடுறவங்க மட்டும் ப்ரொஃபைல் வச்சிருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய தொழில் முனைவோர்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், CEO போன்ற பெரிய பெரிய பண முதலைகள் ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை இன்ஸ்டாகிராம்ல பிடிக்கவே முடியாது. அதனால கண்ட ரீல்ஸ் பார்க்கறத நிறுத்திட்டு லிங்க்டின்ல ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. உங்க தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு நல்ல கனெக்ஷனை உருவாக்குங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு. நீங்க எதையும் புதுசா ட்ரை பண்ண தயங்காதீங்க. இப்போ சொன்ன இந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும். பெரிய டிகிரி வேணும்னு அவசியமே இல்ல. வேலையை நேர்த்தியா செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தா போதும். 2026ல நீங்க ஒரு வெற்றியாளரா நிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. மத்தவங்க பின்னாடி போறதை விட நீங்களே ஒரு பாதையை உருவாக்குறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். உழைக்க தயாரா இருங்க. காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மூன்றாவதா, மீடியம் பக்கெட். நீங்க ஒரு சாதாரண ஆளா இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைச்சா இந்த பகுதி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதுல நீங்க வெறும் கையாளு கிடையாது, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதாவது ஒரு பிசினஸோட வருமானத்தை எப்படி எகிற வைக்கிறதுன்னு ஐடியா கொடுக்கிற ஆளு. முதல்ல பிசினஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங். நம்ம இந்தியாவோட பல மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்ல பெரிய மொத்த வியாபார கடைகளை எடுத்துக்கோங்க. அங்க இன்னமும் கணக்கு வழக்குகளை ஒரு நோட்டு புத்தகத்திலேயோ இல்ல பழைய முறையிலேயோ தான் வச்சிருப்பாங்க. அந்த முதலாளிக்கு எந்த பொருள் அதிகமா விக்குது, எந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்குதுன்னு தெளிவா தெரியாது. நீங்க அந்த இடத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற டேட்டாவை எல்லாம் வச்சு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி, சார் இந்த மாசம் இந்த பொருளை அதிகமா இறக்குங்க, இதுதான் உங்களுக்கு லாபம் அதிகமா தரும் அப்படின்னு ஒரு பிளானை கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பணத்தை அள்ளி தருவாரு. ஏன்னா நீங்க அவருக்கு லாபத்தை அதிகம் பண்ணி கொடுக்குறீங்க. அடுத்ததா, அத்தாரிட்டி பிராண்டிங். இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒரு டாக்டர் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் ஆகட்டும், அவங்களுடைய திறமை மக்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட வருவாங்க. அவங்களுக்காக நீங்க ஒரு மெம்பராகவோ இல்ல ஒரு டீமாகவோ இருந்து அவங்களுடைய அறிவை உலகத்துக்கு சொல்ற மாதிரி கட்டுரைகள், நேர்காணல்கள் இல்ல சின்ன சின்ன ரீல்ஸா தயார் பண்ணி வெளியிடலாம். மக்கள் அவங்கள நம்ப ஆரம்பிச்சா அவங்க பிசினஸ் பல மடங்கு பெருகும். இதைத்தான் பர்சனல் பிராண்டிங் சொல்லுவாங்க. அந்த வளர்ச்சியில உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு கிடைக்கும். மூணாவதா, கஸ்டம் நீச் டூல்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு டெய்லர் கடைக்கோ இல்ல ஒரு சின்ன ஜிம்முக்கோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். மற்ற பெரிய சாஃப்ட்வேர் எல்லாம் அவங்களுக்கு புரியாது. நீங்க அவங்களுடைய தேவையை மட்டும் தீர்க்கிற மாதிரி ஒரு சின்ன மைக்ரோ டூலை உருவாக்கி அதை மாதாந்திர வாடகைக்கு விடலாம். இது நீங்க தூங்கும் போது கூட பணம் தரும். அதாவது பாசிவ் இன்கம் மாதிரி. ஒரு 100 கடைகளை நீங்க பிடிச்சா போதும், உங்க வாழ்க்கை செட்டில் ஆயிரும். கடைசியா, பிரீமியம் மோஷன் கிராபிக்ஸ். இப்போ எக்கச்சக்கமான பேர் வீடியோ போடுறாங்க. ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி மொக்கையா பண்றாங்க. நீங்க அந்த வீடியோவோட தரத்தை உயர்த்தி சினிமால வர்ற மாதிரி டைட்டில்ஸ், இன்ஃபர்மேஷன் சொல்ற விதத்தை எடிட்டிங் மூலமா மெருகேத்துனீங்கன்னா அந்த பிராண்ட் ஒரு தனி அந்தஸ்து பெறும். இதுக்கு சாதாரண எடிட்டிங்கை விட 5 மடங்கு அதிக காசு கிடைக்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஆழ உழுவதை விட அகல உழுவது மேல் அப்படின்னு. ஆனா இங்க நீங்க ஆழமா உழணும். ஒரு குறிப்பிட்ட துறையில இறங்கி அந்த துறையில இருக்கிற பிரச்சனையை வேரோட பிடுங்கணும். 2026ல நீங்க வெறும் பிழைப்புக்காக ஓடுறவரா இருக்காம மத்தவங்களுடைய பிழைப்பை அதிகப்படுத்துறவரா மாறணும். இந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருந்தா வெற்றி உங்க காலுக்கு அடியில தான் இருக்கும். எதற்கும் தயங்காதீங்க. உங்க மூளையை முதலீடு செய்யுங்க. லாஸ்ட் ஒன், ஹாட் பக்கெட். இது சும்மா ஒரு வேலையோ இல்ல பிசினஸோ கிடையாது. இது ஒரு பரம்பரைக்கு சொத்து சேர்க்கிற மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற வழி. இதுக்கு பயங்கர உழைப்பும் பொறுமையும் தேவைப்படும். வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நாம இல்லைனாலும் நம்ம உருவாக்கின சிஸ்டம் நமக்காக பணம் சம்பாதிச்சு கொடுக்கும்னு நினைப்போம். அதுதான் இந்த ஹாட் பக்கெட். இங்க நீங்க ஒரு தொழிலாளி கிடையாது, நீங்க ஒரு நிர்வாக சக்கரவர்த்தி. முதலாவதா, நெக்ஸ்ட் ஜென் ஈக்விட்டி இன்வெஸ்டிங். இது எப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு பையன் பயங்கரமான ஐடியாவோட ஒரு ஸ்டார்ட் அப்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்கிட்ட பணம் இல்ல. நீங்க உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பை வச்சு அந்த தொழிலோட ஒரு பகுதியை, அதாவது ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டா அந்த பையன் வளரும் போது நீங்களும் வளருவீங்க. நீங்க நேரடியா அந்த வேலையை செய்ய தேவையே இல்லை. ஆனா அந்த லாபத்துல உங்களுக்கு பங்கு இருக்கும். 2026ல இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி கம்பெனிகள் நம்ம ஊர்ல வரப்போகுது. அதுல கண்ணு வச்சு சரியான நேரத்துல முதலீடு பண்றது உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அடுத்ததா, லெகசி பிசினஸ் ரீவேம்ப். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஒரு பழைய அரிசி ஆலையோ இல்ல ஒரு மாவு மில்லோ இருக்குன்னு வைங்க. அது இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முறையிலேயே தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். நீங்க அந்த பிசினஸை கையில எடுத்து அதுல மாடர்ன் டெக்னாலஜியையும் ஆட்டோமேட்டட் இன்ஜினையும் பொருத்தி ஒரு போன் மூலமா முழு கடையையும் ஆட்டோமேட் பண்ற மாதிரி மாத்தினீங்கன்னா அந்த தொழில இருக்கிற செலவு பாதியா குறையும். லாபம் 4 மடங்காகும். யாருமே யோசிக்காத இந்த மாதிரி போரிங் பிசினஸை கையில எடுக்கிறது தான் நிஜமான புத்திசாலித்தனம். மூன்றாவதா, நாலேஜ் ecosystem building.
ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க நிபுணரா இருந்தா அந்த அறிவை மட்டும் விற்காம ஒரு பெரிய சமூகத்தையே உருவாக்குங்க. அதாவது கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுங்க. எப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிற மாதிரி ஒரு தளத்தை உருவாக்குறது. இதுக்கு மக்கள் மாசம் மாசம் ஒரு கட்டணம் செலுத்துவாங்க. இது வெறும் காசு மட்டும் தராது, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை நிப்பாட்டும். கடைசியா ஐபி லைசன்சிங். நீங்க ஒரு தொழிலை சிறப்பா செய்ய ஒரு முறையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதாவது ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த முறையை மற்றவங்களுக்கு வாடகைக்கு விடுறது. உங்களுக்கு சிம்பிளா சொல்றதா பிரான்சைஸ் விடுற மாதிரி. எப்படின்னா என் மெத்தடை யூஸ் பண்ணி நீ உன்னுடைய ஊர்ல பிசினஸ் பண்ணு, அதுல எனக்கு ஒரு பங்கு கொடு அப்படின்னு சொல்றது. நீங்க ஒரு இடத்துல தான் இருப்பீங்க, ஆனா உலகத்தோட பல மூலைகள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆலமரம் மாதிரி விழுதுகளை பரப்பணும்னு. ஒரு மரம் காத்துல விழுந்தாலும் அதோடைய விழுதுகள் அதை தாங்கி பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த ஐடியாக்களும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தூக்கம் வராது. ஆனா ஒரு 3 வருஷம் நீங்க உறுதியா நின்னா அடுத்த 30 வருஷம் நீங்க ராஜா மாதிரி இருக்கலாம். 2026ல எல்லாரும் குறுக்கு வழியில ஓடும்போது நீங்க மட்டும் ஒரு நேர்மையான பலமான பாதையை உருவாக்குங்க. உங்களை சுத்தி ஒரு திறமையான டீம் சேருங்க. அவங்க தான் உங்களுடைய பெரிய சொத்து. எதுக்கும் தயங்காதீங்க. கனவு பெருசா இருந்தாதான் வெற்றியை எட்ட முடியும். போனஸ் டிப், ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம். நீங்க எவ்வளவுதான் பெரிய பிளான் போட்டாலும் எக்கச்சக்கமான ஐடியா வச்சிருந்தாலும் உங்களை ஜெயிக்க விடாம தடுக்கிற அந்த ஒரு எதிரியை பத்தி தான் இப்ப பேச போறோம். அந்த எதிரி வேற யாரும் இல்ல, அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற குரங்கு புத்தி, அதாவது ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் தான். நான் இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா வழிகளும் 100% வேலை செய்யும். ஆனா இதுல ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதுல மட்டும் நிக்கிறவன் தான் ஜெயிப்பாங்க. நம்ம ஊர்ல பல பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு வாரம் பண்ணுவாங்க, அதுல சின்னதா ஒரு கஷ்டம் வந்த உடனே அட போப்பா இது செட் ஆகாதுன்னு விட்டுட்டு யாரோ ஒருத்தன் சொன்னான்னு அடுத்த விஷயத்துக்கு ஓடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம். எப்படின்னா ஒரு இடத்துல கிணறு தோண்டி தண்ணி எடுக்கணும்னா ஒரே இடத்துல 100 அடி தோண்டணும். ஆனா நம்ம ஆளுங்க 10 இடத்துல 10 அடி தோண்டுவாங்க. கடைசியில கையில கிடைக்கிறது என்னவோ வெறும் மண்ணு தான், தண்ணி வராது. நீங்க 2026ல ஒரு வெற்றியாளரா நிக்கணும்னா முதல்ல இந்த தாவர புத்திய மூட்டை கட்டி வைக்கணும். உங்க மனசு சொல்லும், டேய் அந்த எடிட்டிங்கை விட இந்த கிரிப்டோ ஈஸியா இருக்கே, அங்க போயிடலாமா, இல்லைன்னா அந்த ஏஜென்சியை நடத்துறது கஷ்டமா இருக்கு, பேசாம அந்த பழைய வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு. அப்போதான் நீங்க நிதானமா நிக்கணும். நினைவுல வைங்க நண்பா, ஜெயிக்கிறவன் எவனும் புதுசா எதையோ செஞ்சவன் கிடையாது. ஒரு விஷயத்த மத்தவன் செய்ய தயங்குற அளவுக்கு தொடர்ந்து செஞ்சவன் தான். ஒரு 1000 நாள், அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் மழையோ வெயிலோ லாபமோ நஷ்டமோ நான் எடுத்த இந்த வேலையை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஓடுகிற நரிக்கு ஒரு இடத்துல தான் இறை கிடைக்கும்னு. ஆனா நின்னு நிதானமா வேட்டையாடுற சிங்கத்துக்கு தான் பெரிய விருந்து கிடைக்கும். நீங்க ஒரு ஓடுற நரியா இருக்க போறீங்களா, இல்ல ஒரு இடத்துல நின்னு சாம்ராஜ்யத்தை ஆள போற சிங்கமா இருக்க போறீங்களா? நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவுல தான் உங்க குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. யாராவது வந்து மச்சான் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, டக்குன்னு பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா காதை மூடிக்கோங்க. ஏன்னா வேகம் முக்கியம் இல்ல, இங்க விவேகம் தான் முக்கியம். ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க, அதுல ரத்தம் சிந்தி உழைங்க. ஒரு கட்டத்துல அந்த பாதையே உங்க ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். இந்த உலகத்துல சாதிச்ச எல்லாரும் ஆரம்பத்துல ரொம்ப மொக்கையா தான் இருந்திருப்பாங்க. மொக்கையான ஐடியா வச்சு தான் ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா விடாமுயற்சி. அந்த ஒரு பிடிவாதம் உங்ககிட்ட இருந்தா இந்த இந்திய பொருளாதாரம் என்ன, உலக பொருளாதாரமே உங்க கைக்குள்ள தான் இருக்கும். எந்த ஒரு மாயைக்கும் மயங்காம உங்க இலக்கையை வேட்டையாடி பாருங்க. 2026 உங்களுக்கான வருஷம். களத்துல இறங்குங்க, கலக்குங்க. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நிவஸ். ஓகே, பாய்.